கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த சப்ஜெக்ட் உபதேசங்களை கேட்குற ஜனங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து இந்த பாடங்களை கேட்குறீங்கிறான விஷயத்த நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாடங்களை நாங்களுக்கு மறுபடியும் நாங்கள் எடுக்கிறதுக்கு இது ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். என்ன சொல்கிறோன்னா, எங்களை ஒரு உந்து சக்தியாக திகழ்னு பார்ப்போம். அதனால் நீங்கள் எங்கேருந்து நீங்கள் இந்த பாடங்களை கேட்க உங்கள் பேர் அனுப்பிச்சது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியின் 3 விதமான அளவுகோல்ங்கிற விஷயத்தை பார்க்கும். அது 30, 60, 100ங்கிற விஷயம் இருக்குதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிக்கலாம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வசனங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதை படிக்கலாம், வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனங்கள் 3 முதல் 20 முடிய. கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுகள் உள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உண்மையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். இப்போதும் பார்க்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது அங்கான விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். இதோடைய பொருள் என்னங்கிற விஷயத்தை அவர் கேட்காங்க. அதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதோடைய எக்ஸ்பிளேஷன் பண்ணுறான்னு பார்க்கும். நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமையெல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுகளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போதும் பார்க்கும். என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விதையில், அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாரு, 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. இவங்களே நல்ல விதையில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். விதைக்கிற வசனத்தை விதைக்கிறான் இருக்கும். அந்த விதைங்கிறது வசனம் பார்க்கும். அந்த வசனம் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் இருதயத்திலே விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிற இவர்கள் நினைச்சாங்க வழியறையில் விதைக்கப்பட்டவர்கள் இருக்கு. அப்போ விதைங்கிறது வசனம் சொல்லுது. வழியறையில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியத்தை கேட்காங்க, கேட்டு ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அவங்கள வந்துட்டு அவங்கள வேறு கொள்ளலான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சத்திய உபதேசங்கள் பேசுகிறாரு. அப்போ வந்து வழியறைகள் போகும்போது பார்த்தீங்கன்னா அநேக கூட்டங்கள் வந்து ஏதோ கேட்குறாங்க, கூட்டமாக இருக்குன்னு சொல்லி போய் கேட்குறாங்க சத்திய வசனத்தை. கேட்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சத்திய வசனங்கள் கேட்ட உடனே அது நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு என்னச்சுன்னா அவங்கள்ட்ட பிரயாசப்பட முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட வந்துட்டு சாத்தான் வந்து என்ன செய்யறது அவங்க இது எடுத்து போடுறான்னு பார்க்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யறது கொஞ்சம் காலம் என்ன தங்களுக்குள்ள வேறு இல்லாதபடினாலே கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான போதும் இடல் அறைந்தார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இப்போ வந்துட்டு நினைச்சிட்டாங்க இவர்கள் நினைச்சிடாது வழியறைகளை விதைக்கப்பட்டவர்கள் என்னன்னா கேட்காங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்தது ஒரு காதில் வாங்கி மறு காதில் விடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் எடுத்துட்டாங்க வழியறையில் விதைக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் வரலாம் பார்க்கும். அப்போ வந்து சத்திய உபதேசங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து கேட்குறாங்க ஜனங்கள். அப்போ அவங்க வந்து ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுறான்னு பார்க்கும். அதான் சொல்லுவார் கேட்க செவியுள்ளன்னு கேட்க கடவுள் இருக்கு. ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுறாத உள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பேசிக்கில் வந்து கேட்குறவங்க சத்திய உபதேசத்தில் கேட்குறவங்க என்னட்டாங்க ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுட்டாங்கன்னு வாங்கலாம். அவங்க என்னட்டாங்க வழியறையிலே விதைக்கப்பட்டவங்க பார்க்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உபத்திரவங்க துன்பங்கள் உண்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இடல் அறைந்து அவங்க என்ன செய்ய போயிடுறாங்க பார்க்க. ஏன்னா அவங்க வந்துட்டு வேர் வந்துக்கிட்டு அங்கே மண் இல்லாதுன்னு பார்க்கல. மண் இல்லாததுனால அந்த வேரை வந்துட்டு அந்த வந்து கற்பாறை மேலே ஊருட முடியல. அதனால அடிச்சுறாங்க இவங்க வந்து போகிறாங்க பார்க்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க கற்பாறை மேலே விதைக்கப்பட்டவன்னு பார்க்கும். சில வந்துட்டு முட்செடியில் வந்து விழுந்திருக்கும் பார்க்கும் சில விதைகள். அது முட்செடியில் அது வந்து முட்செடி வளரும் முச்சு நெருக்கி போடுன்னு பார்க்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்டு உலக கவலை மொத்த கஷ்டத்தில் வந்து சத்தியத்தை கேட்காங்க. அவங்க உலக கவலையை வந்து மேற்கொள்றதுனால இந்த சத்தியத்துக்குள்ளே என்ன வளர முடியலன்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளும் கடவுளை தேடுறவன் நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி போயிடுறாங்க பார்க்கலாம். இதுதான் உலக கவலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவங்களான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து சத்தியத்தில் கேட்காங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தவுடனே அவங்க உலகத்தோடு ஒத்தி போயிடுறாங்க பார்க்கும். அதனால் உலகத்தோடு ஒத்து போனதுனால என்ன செய்யப்படுறாங்க சத்தியம் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியல. அதனால நெருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவங்க நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்டு எஜிப்டில் வராங்க. அவங்க 30, 60, 100 பயன் கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம் சொல்லி பார்க்க மொத்தம். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். வந்துட்டு 30ங்கிறது என்னச்சுன்னா தேர்ட் ப்ரைஸு, அந்த இது வந்துட்டு 60ங்கிறது செகண்ட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் 100ங்கிறது 100 ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. இதை அடையாளப்படுத்தி பார்க்கும். இதான் ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும். அது பார்க்கும். இதை வந்துட்டு மத்தேயு சுவிசேஷத்தில் எப்படி சொல்கிறான்னு பார்க்கும். இல்லை மார்க்கில் வந்து என்ன சொல்கிறாரு 30, 60, 100ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். மத்தேயு படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8, அதுக்கப்புறம் வந்து 23 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 8 மற்றும் 23. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்தது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் வளர்ந்தருவான் என்றார். அப்போ வந்துட்டு இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்ல சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்ததுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 23ஆம் வசனத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிற மாத்திரமல்ல உணர்கிறவனா கேட்ட சத்தியத்தைப்படி தன்னை அப்பியாசிப்படுத்துறாரு. தன்னை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க அதை ஒப்பு கொடுக்குறவங்கள பற்றி சொல்ல முடியல 100, 60, 30ங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இவங்க பலன் தந்தாங்கங்கிறான விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு மார்க்கு சுவிசேஷர் சொல்ல முடியல 30, 60, 100ங்கிறதான விஷயத்த அவர் கீழே இருந்து மேலே சொல்கிறான்னு பார்க்கும். மத்தேயு சுவிசேஷகர் சொல்ல முடியல சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா 100, 60, 30 அப்படிங்கிறாரு. மேலேருந்து கீழே வரான்னு பார்க்கும். 100, 60, 30ங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இது வந்து லூக்கா சுவிசேஷகர் இந்த உவமையை குறித்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். லூக்கா 8:8. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 1 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளில் சொல்லி
கேட்கிறதற்கு காதுலவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். போதும் பார்க்கும். இதே தான் லூக்கா சுவிசேஷத்தில் சொல்றாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 5லேருந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 100ங்கிற விஷயத்த சொல்லி முடிக்காரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷனை பிரித்து காட்டல. 30, 60, 100 எதுவுமே காட்டல. அங்கே 100 மட்டும் சொல்கிறான்னு பார்க்கும். இது என்னங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்கலான்னு பார்க்கும். அதனால் அனுப்பக்கூடிய சகோதரர்களே இப்போ பார்க்கலாம். அப்போ இந்த 30ங்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பாஸ் பார்த்தீங்கன்னா 35 மார்க்குன்னு பார்க்கலாம். 35 மார்க், 100க்கு 100 மார்க்கு தான் டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு 100 மார்க் எடுக்கணும். 100 ஆளுன்னா ஃபுல் மார்க்கு. அப்போ 35 மார்க் எடுத்தோன்னா பாஸ் மார்க்குன்னு பார்க்கும். அப்போ வந்து 3ல் ஒரு பங்கு எடுத்தால் பாஸ்ன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தியத்திலேயே 100 மார்க்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு 3ல் ஒரு பங்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பீங்கன்னு பார்க்கும். அப்போ ஜீவனுன்னா நித்திய ஜீவன், அதாவது நீங்கள் ஒரு உயிர் வாழ்கிற, அது உயிர் பிச்சை போகிற விஷயம் பார்க்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஜீவனுக்குள்ளே வர்றீங்க, அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு போயிருவீங்கன்னு பார்க்கும். அதாவது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது, 6 சப்ஜெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கும். ஆனால் அந்த நம்ம வேதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 சப்ஜெக்ட் இருக்குது. அது என்னங்கிறான விஷயத்த கடைசியில் பார்த்து முடிக்கலான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்கன்னா 30ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். 30 பார்த்தீங்கன்னா யோசேப்பு வந்துட்டு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்க போச்சுன்னா 30 வயதுன்னு பார்க்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோன் வந்துட்டு என்ன பண்ணுறான், இந்த யோசேப்பு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சகோதரனால் பகைக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு இஸ்மவேலில் விற்கப்படுறாரு. இஸ்மவேல் இடத்துல விற்கப்படுறாரு. இஸ்மவேல் வந்துட்டு எகிப்தியர்கிட்ட வித்துடுறாங்க பார்க்கும். இவர் அதுக்கப்புறம் வந்து அடிமையாக எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் போகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஒரு குச்சத்து நிமித்தம் என்னன்னா அது ஒரு நிரபராதி தான், தேவையில்லாத குச்சத்தினால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த கதையில் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனால் சிறைச்சாலைக்கு போயிடறான்னு பார்க்கும். அப்போ சிறைச்சாலையிலேருந்து வெளியே வராரு. வந்து பார்வோனுடைய சொப்பனத்தை வந்து விளக்கும்படியாக வந்து நிற்கிறாருன்னு பார்க்குங்க. எங்கே வந்து நிற்கிறாருன்னா பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறாரு. அப்புறம் வயது வந்து 30 பார்க்கும். அந்த 30ங்கிறது என்னதுன்னா சிறைச்சாலையிலேருந்து வெளியே வர முயற்சியில் அவருக்கு வயது வந்துட்டு 30 பார்க்குற. ஒரு அடிமையிலேருந்து கீழே வந்து வந்து 30 பார்க்கும். அவருக்கு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு வஸ்திரம் நீக்கப்பட்டு அவர் வந்துட்டு ஒரு முடி திருத்தப்பட்டு ஒரு மகனாக வந்து நிற்கிறார் பார்க்கும். அப்போ வந்து அதுக்கு 30 வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் தான் இருக்கிறாரு, ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த தேசத்துக்கு வந்து ஒரு ராஜா போல் அங்கே மாறுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவர் மூலமாக அங்கே ஒரு ரட்சிப்பின் வேலை அங்கே நடக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 30 யோசேப்பின் வாழ்க்கையில் 30 வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா 430 வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் வந்துட்டு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எகிப்தில் இருக்காங்க. அந்த 430 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைய தினமே நினைச்சிட்டாங்க கர்த்தருடைய சேனைகள் வந்துக்கிட்டு எகிப்தை விட்டு வெளியே வராங்க பார்க்கும். இது யாத்திராகமம் 21:32 படிக்கும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 பார்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலேருந்து வெளியே வர்ற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக 3வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லூக்கா வந்து 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் போச்சுன்னா வயது 30ன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா மார்க்கு 16:16 சொல்லமுச்சுல விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து ஞானஸ்நானம் எடுக்கிற விஷயம் என்ன, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நானே உங்களிடத்துலேருந்து ஞானஸ்நானம் எடுக்க வரேன்னு இருந்தால் நீங்கள் வந்து என்னிடத்துல வரலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாதரிச்சு அவிழ்க்க கூட நான் தகுதிச்சவன் அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, இப்பொழுது நீ இடம் கொடு, இது வந்து தேவனுடைய நீதி, அதனால நீ இப்போது இடம் கொடுன்னு இருக்காரு. அப்போ ஞானஸ்தானங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு முன்மாதிரியான ஒரு விஷயம், அதனால நீ இடம் கொடு, தேவ நீதிக்கு இடம் கொடுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு ஞானஸ்தானங்கிறது என்னென்னா பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கிறது. அதுதான் ஞானஸ்தானத்தினுடைய உபதேசத்தினுடைய அடையாளமாக இருக்கு பார்க்கும்.
அதை மனம் திரும்பி ஞானஸ்தானம் வந்துட்டு அவர் மனம் திரும்புக்கு எந்த ஞானஸ்தானத்தை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானம் கொடுக்குறான்னு பார்க்கும். அதான் அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற விஷயம் தான் ஞானஸ்தானம் ஒரு உபதேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே அதான் ஒரு விஷயம் பார்க்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 12. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாருங்க, அப்ப என்ன பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி அப்படின்னு இருக்கு. அப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா விசுவாசனை வந்துட்டு அந்த சத்திய வசனத்தை எடுத்து போடுறான்னு சொல்றது பார்க்கும். அப்போ விசுவாசி ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கப்படணும்னு பார்க்கும். விசுவாசம் உள்ளவன ஞானஸ்தானப்பட்டவன் ரட்சிக்கப்படுறான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரட்சிப்பின் ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும். அதுதான் பார்க்கும். அது அந்த ஒரு கேட்டகரியை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அது பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 21. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்றாரு. ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலால் இராமல். அப்போ வந்துட்டு நம்ம வந்து செஞ்ச பாவத்தை நிவர்த்தி பண்ற ஒரு விஷயமா அது இல்லை. நிவர்த்தி பண்ணனா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற விஷயம். அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்னா மாம்சத்தை அழுக்கு மாம்ச அழுக்கு நீக்கிற விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி செய்த பாவத்தை அங்கே வந்து நிவர்த்தி பண்றது. இனி செய்ய மாட்டேங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. மாம்சத்தை அழுக்கு நீக்குதல் இராமல் தேவனை பற்றியும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குது. அப்போ ஞானஸ்தானங்கிறது என்னன்னா நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கைக்கு நிலாட்டமா இருக்கு, உடன்படிக்கை இதா இருக்குன்னு சொல்றாரு. இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு ரட்சிக்கிறது. அப்போ நீ ஞானஸ்தானம் எடுத்தா என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலே எழுதுது. அந்த இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ரட்சிக்கிறதுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற இந்த ஞானஸ்தானம் எடுத்தா என்ன பண்ணுன்னா ஒரு உயிர்த்தெழுதலில் வந்துட்டு ரட்சிக்கிறது, உணர்வு உயிர்த்தெழுதல வந்து மீட்கும்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, அவர் வந்து மறிக்கிறாரு, உயிர்த்தெழுதல் முதல் பலனாக இருக்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும், முடிவில்லா உலகத்துக்கு போகணும்னா அவர் என்ன சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே சொல்றேன்றாரு. அப்போ வந்து நிக்கோதேமு கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என் தாயின் வயிற்றுல இருந்து பிறக்கக்கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறணும். அப்போ ஞானஸ்தான உபதேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்றான்னு பார்ப்போம். அப்போ வந்துட்டு என்னன்னா பல நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா என்ன செய்ய முடியும்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ இந்த 30ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ரட்சிப்பின் ஒரு அனுபவத்தை அதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். ரட்சிப்பின் ஒரு அனுபவம் அதாவது விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே அந்த 30ங்கிற விஷயத்தை படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படின்னு பார்ப்போம், படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 வசனம் 9. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து அப்போதும் பார்க்கும். இது வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட இருந்த யூதாஸ் வந்து காட்டி கொடுக்காருன்னு பார்க்கும். அவர் காட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளத்தொகை பார்த்தீங்கன்னா 30ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த 30 வெள்ளி காசுக்காக எடுக்கிறார் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு காட்டி கொடுக்கப்பட்டாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசப்பை விற்க முடிச்சு பார்த்தீங்கன்னா 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள்னு இருக்கு. ஏன்னா அவர் வயதுக்கு ஏற்ப வந்து அங்கே விற்று போட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு அடிமையை வந்துட்டு வாங்குறது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய
தகுதிக்கு இஷ்டம் கொடுப்பான்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயதாக மதிக்கப்பட்டனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 30 வெள்ளி காசு கொடுத்து அவங்க நினச்சிதான் பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டார்கள்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு 3 அதுங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 3 எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேன்சம் ஈடுபலியை குறிக்குன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய துறையில் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போது இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்து வந்து விற்கப்படுறார். அதனால் வந்துட்டு பாடப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த உலக ஜனங்களுக்கு ஒரு மீட்பை அங்கே வந்து உண்டு பண்ணுற ஒரு விஷயமா இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து 30ங்கிறது வந்து மீட்கும் பொருளை இதை அடையாளப்படுத்துகிற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதை தான் இங்கே வந்து ஒரு விஷயம் அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு இந்த 30ங்கிறான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மீட்பின் ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம 30% உள்ளவங்க எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரட்சிப்பின் ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்கும். அது விசுவாசத்து ஞானஸ்நானம் எடுத்தப்பட்டவர்களை தான் அந்த ஒரு கேட்டகரியில் போகிறாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அன்புக்குரிய சகோதரர்களே, விசுவாசம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நூற்றுக்கு அதிபதி வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு தன்னுடைய வேலைக்காரனை வந்துட்டு சுகம் பெறுறதுக்காக வந்து கேட்குறான்னு பார்க்கும். அப்போ அந்த ஒரு புறஜாதி மனுஷனை வந்து கேட்குறான்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். விசுவாசத்தினுடைய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 8 வசனங்கள் 9 முதல் 11 முடிய. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இது செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். போதும் பார்க்கும். இங்கே என்ன சொல்றாரு, அந்த புறஜாதி மனுஷனாகிய அந்த இவரை பார்த்து சொல்றாரு, நூற்றுக்கு அதிபரை பார்த்து சொல்றாரு. அவர் விசுவாசத்தை பார்க்குறாரு. அப்படின்னா என் வேலைக்காரன் வந்து சுகமீனமாக இருக்கான், ஒருத்தனை வந்துக்கிட்டு என் சொல்லுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, ஒருத்தன் இந்த வாரம் போன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னோட வேலைக்காரன் சுகமே இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. சரி வாரான் எழுங்கிறாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த அவர் நினைச்ச ஒரு விஷயம் அவன்கிட்ட இருந்துச்சு. என்னன்னா நியாயப்பிரமாண கட்டளை என்ன சொல்றதுன்னா தன்னைத்தானே நேசிப்போல பிறனை நேசி அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. தன்னை மாறி நினைச்சிடாத உடன் வேலைக்காரன் நேசிச்சு அவன் வியாதியப்பட்டிருக்கானே, அவன் சுகம் பெறதுக்காக வந்து கேட்டிருக்கானே அப்படிங்கிற விஷயம் கேட்டு சரி நான் வந்து குணப்படுத்துறேன் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வந்துட்டு நான் அவன் சுகம் பெறுவான்ங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்றாரு. இவர் புறஜாதி இஸ்ரேல் ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்றாரு. இஸ்ரேலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் கிடையாது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விசுவாசத்தை காண்கையிலேயே எங்களான விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். சொல்றாரு, அநேகர் வந்துட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் பந்தி அபிராம், ஈசாக்கு யாருக்கு போட்டு பந்தி இருப்பார்கள். இங்கே பரலோக ராஜ்யன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி பரலோக ராஜ்யம் கிடையாது, இங்கே தேவனுடைய ராஜ்யன்னு பார்க்கும். பரலோக ராஜ்ய அழைப்புக்குள்ளே யார் வர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை வர முடியாதுன்னு பார்க்கும். அவன் சொல்லப்படுறது பார்க்கும். இவங்க எங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்து பூமியில் இங்கே வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து இந்த புறஜாதிய மனுஷனாகிய இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்துடுவார். இந்த மாதிரி விசுவாசிக்கிறவங்க எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் வராங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து கிழக்குன்னா ஒரு முனை தோண்டு மறுமுனை மட்டும் இருக்கு. அதை தான் சொல்லும்போது கிழக்கிலும் மேற்கும். சூரியன் உதைக்கும் திசை அஸ்தமரிக்கும் திசைங்கிறது. அதுதான் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனையில் இருக்கிற ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இந்த விசுவாசம் உள்ளவங்க தான் எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் வருவாங்கங்கிற விஷயம் பார்க்கும். அது 30%ங்கிறது என்னென்னா விசுவாசம் உள்ள ஞானஸ்நானம் எடுத்த அனுபவத்தை பார்க்கும். அவங்க அடுத்த கேட்டகரிக்குள்ள அவங்க வரதில்லைன்னு பார்க்கும். இதை தான் ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்க. ரிச்சிப்பின் அனுபவத்தோடு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு தேவனுடைய வேலை எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த ரிச்சிப்பின் அனுபவத்தோடு இருப்பாங்க பார்க்கும். இவங்க எங்கே வருவாங்க பார்த்தீங்கன்னா எங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவாங்கன்னு பார்க்கும். பரலோக ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்து ஒரு நித்திய ஜீவன சுகந்தத்துக்குள்வான்னு பார்க்கணும். அப்போ இன்னொரு கேள்வி வரும், என்ன உலக ஜனத்துக்கும் வருவாங்களே தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உலக ஜனங்கள் வந்து கண்டிஷன் படி தான் வருவாங்க. எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்துக்கிட்டு எழுதுறாங்கன்னா விடுதலை ஆக்கப்படுவாங்க. அந்த குற்றவாளி எழுதுகிற கண்டிஷன் ஃபைலில் கையெழுத்து போட்டால் தான் என்ன போகிறாங்கன்னா அவங்கள வந்துட்டு இது பண்ணணும்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னென்னா அந்த வந்துட்டு விடுதலை ஜாமீன் மூலமாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடுற விஷயத்தை அதை ஏற்படுத்தி பார்க்கும். அதான் என்னென்னா அந்த கண்டிஷன் ஃபைல்னா கையெழுத்து போடுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள்லாம் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து கண்டிஷன் ஃபைல் மாதிரி தான். இவங்க வந்துட்டு கண்டிஷனாக வாழணும். அவங்க தேவனுடைய சத்தியத்தின்படி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து சத்தியத்தை கேட்டு வாழணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் முடிவதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா சாத்தான் கட்டு அவிழ்க்கப்பட்டு இந்த பூமிக்கு வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரெல்லாம் சத்தியத்தில் நிலைநிற்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிலைநிற்கிறவங்க நித்திய ராஜ்யத்துக்குள்ள அப்படின்னா கண்டினியூவாக நினச்சிவாங்கன்னா அந்த பூமியில் வாழலாம். அவங்க சாத்தானுக்கு துணை போனாங்கன்னா அவங்க வந்துட்டு 2ஆம் மரணத்தில் அழிக்கப்படுவாங்கன்னு பார்க்கணும். ஆனால் வந்துட்டு இந்த 30% சொல்லப்பட்ட இவங்க அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மரணம் கிடையாதுன்னு பார்க்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த பூமியில் வாழ்ந்துட்டாங்கன்னு பார்க்க. ஏன்னா அவங்க ஒரு ஜீவி வாழ்ந்துட்டனால இவங்களுக்கு 2ஆம் மரணம் வந்துட்டு ஆளுகை செய்யலைன்னு பார்க்கணும். அது முதலாம் உயிர்த்தல்ல பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவான்னு எழுது அவன் வந்து 2ஆம் மரணம் ஆளுகை செய்வதில் இருக்கு. இவங்க வந்து இந்த 30%ங்கிறது என்னதுதான் 3வது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு பார்க்கும்ல அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஒருத்தர் வந்துட்டு வர்றவங்களுக்கு வெண்கல பதக்கமும் 2வது வர்றவங்க வெள்ளியும் 1ஆவது வர்றவங்களுக்கு என்ன செய்யப்படுறாங்கன்னா தங்க பதக்கம் கொடுக்கப்படுறது பார்க்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த 3வது வெண்கல பதக்கம் பார்க்கும். அப்போ 3வது கட்டத்தில் இருக்கிறவங்கள அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த வெண்கலத்தை போய் நீங்கள் ஒரு கடல் தண்ணியில் போட்டிங்கன்னா அது நினச்சினது அது பாசி பிடிச்சி பச்சை கலரில் பாசி பிடிச்சின்னு பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட நிறம் மாறி இருக்கும் பார்க்கும். ஆனால் வந்துட்டு அது எப்போவுமே அது வந்துட்டு ஒரு புளியை போட்டு விளக்கணும். அதை விளக்கிக்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து தங்கத்தை போல் ஒரு ஜொதிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பார்க்கும். இது ஒரு கேரக்டர் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 கேரக்டரும் பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 கேரக்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளியை நீங்கள் கடலில் போட்டாலும் என்ன செய்யறது அது வெள்ளை பூத்துரும் பார்க்கும். அது வந்துட்டு அந்த கடல் தண்ணியில் நிற்க முடியாது பார்க்கும். அது 60க்குள்ள ஒரு கேரக்டர் பார்க்கும். தங்கங்கிறத நீ கடலில் போட்டிங்கன்னா அது தரத்தை மாறாதுன்னு பார்க்கும். அதுதான் 100% பார்க்கும். அதுதான் அது ஒரு குவாலிட்டியில் உள்ளவங்க பார்க்கும். அதான் சொல்லுவாங்க தங்கமான குணம்பா அப்படிம்பாங்களே அது தரத்தில் ஒரு மாறாத ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 30% வர்றவங்கள எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்துடுவாங்க. புதிய பூமிங்கிறதான இங்கே ஒரு சூழ்நிலையில் வந்துடுவாங்கன்னு பார்க்கும். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. உலக ஜனங்களை வந்துடுவாங்கன்னு பார்க்கும். அந்த 30% உள்ளவங்களுக்கு அந்த மரணம் அடையாதுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 24, 25, 26, 27 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்படுத்தல் வந்துட்டு ஒரு அடையாள பாஷைக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். இது வந்து லிட்டில் மீனிங்கை நம்ம எடுக்க முடியாது பார்க்கும். அதான் நம்ம வந்துட்டு பேதுரு நிருபத்தில் சொல்கிறாரு பார்க்கும். என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமான சுய தோற்ற பொருள் உடையதார் என்று முந்தி அறிய வேண்டும் சொல்கிறான்னு பார்க்கும். லிட்டரலாக நம்ம நினைச்ச முடியாது, இங்கே எடுக்க முடியாது பார்க்கும். ஏன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமி ஒளிந்து போச்சு, சமுத்திரம் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கு. அப்போ இந்த பூமியே இல்லைங்கிறான விஷயமா இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சமுத்திரம் இல்லைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை நம்ம வந்துட்டு நம்ம டைரக்ட் மீனிங்கை எடுக்க முடியாது. இது ஆவிக்குரிய மீனிங்கை எடுக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா புதிய வானம் அப்படிங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா வானங்கிறதான விஷயம்னா வேதத்தின்படி அதிகாரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். புதிய வானத்தையும் புதிய பூமியும் அப்போ அதாவது புதிய பூமி அப்படிங்கிற விஷயத்தன்னா புதுசாக அப்படிங்கிறான விஷயம் சொல்லி பார்க்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சிலரை கூட நம்ம சொல்லுவோம் முன்னைய மாதிரி கிடையாதுப்பா, நீ என்ன செய்யுது முன்னைய மாதிரி இல்லையா, நீ புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் இந்த பூமி வந்துட்டுனா முன்னாடி இருந்த அந்த ராஜ்யங்களை எடுத்து போட்டு புதிய ஒரு ராஜ்யம் இங்கே பூமிக்கு வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்.
முந்தின வானமும் முந்தின போய் ஒளிஞ்சு போச்சுட்டு இருக்கு. அப்போ பழைய அதிகாரங்களும் பழைய அந்த சிஸ்டமேட்டிக் எல்லாமே போயிரும் பார்க்கும். சமுத்திரம் இல்லாமல் போச்சுன்ட்டு. சமுத்திரம்ங்கிறது என்னச்சுன்னா துன்மார்க்கனும் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறான்ட்டு. அப்போ துன்மார்க்கனும் எங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் இல்லை. ஏன்னா அவன் வந்துக்கிட்டு சங்கரிக்கப்பட்டிருக்கான். அதுக்கான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ துன்மார்க்கன்னா அப்போ இப்போ இருக்கிற துன்மார்க்கனான்னு கிடையாது சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. உடன்படிக்கை பண்ணி துரோகம் பண்ணவர்கள், அதான் உடன்படிக்கை துரோகிகள் ரெண்டு சொல்லப்படுறவங்க தான் அவங்கன்னு பார்க்கும். அவங்க தான் எங்கே வர முடியாது பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாத்தானும் ராஜ்யத்தில் கிடையாது. அவனை சாத்தானை கட்டுப்பட்டுற விஷயத்தையும் பார்க்கும். அதான் சொல்லப்பட்டதும் பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதான் சொல்கிறான்ல இங்கே சொல்லி வெளிப்படத்தில் 20ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா வெளிப்படத்தில் 20:5 மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் வரை முடிய அளவு உயிர் விடவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அதாவது மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரை உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்றாரு. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் ஒரு கூட்டம் பீப்புள் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2ஆம் மரணத்துக்குள்ள போறவங்கன்னு பார்க்கும். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாக இருந்து 1000 வருடம் அரசாள்வார்கள். இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் இவங்க வருவாங்கன்னு பார்க்கும். இன்னும் திரள் கூட்டம் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷம் இந்த பெர்சன்ட்ல உள்ளவங்கன்னு வருவாங்கன்னு பார்க்கும். எப்படின்னா இப்போ இந்த 1,40,000 பேருக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க பார்க்கும். இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க இப்போ வந்துட்டு அழைப்புல வர்றவங்க என்ன செய்றாங்க 100% ஜீவிச்சவங்க 1,40,000 மாறுறாங்க. அந்த 1,40,000 அழைப்புக்கு வந்தவங்க வந்துட்டு 100% அவங்களால ஜீவிக்க முடியாது. ஒரு 60% 60% ஜீவிக்கிறவங்க எடுத்துறாங்க திரள் கூட்டமாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கரில் வந்து 30%ங்கிறதுனா அடுத்த கேட்டுகளில் வருவாங்கன்னு பார்க்கணும். அவங்க 30% தான் ஜீவிக்க முடியும். அதனால வந்துட்டு இவங்களை தண்டிக்க முடியுமா பார்த்தா தண்டிக்க முடியாதுன்னு பார்க்கணும். ஏன்னா இவங்களும் தேவனுடைய வேலை செஞ்சிருப்பாங்க. என்னன்னா இவங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பிரதிபலன்னு காண்பாயின்னு இருப்போம். இவங்க சபையின் அங்கத்தினா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு தேவனுடைய வேலையில கொஞ்சம் செஞ்சிருப்பாங்க, உதவியாக இருந்திருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேவனுடைய ஊழியத்தை தாங்குறவங்களா கான்ட்ரிபியூஷன் காணிக்கை கொடுத்து தாங்குறவங்களா இருந்திருப்பாங்க பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்பிடிஞ்சிருக்காங்க. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க பார்க்கும். ஞானஸ்தானம் எடுத்து சத்திய உபதேசத்தில் விசுவாசிச்சிருக்காங்க. அதனால இவங்களை வந்து தண்டிக்க முடியாதுன்னு பார்க்கும். ஆனாலும் இவங்கள பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் கொண்டு போக முடியாது. ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்வாங்க அப்படின்னு பார்க்கும். அதனால இவங்க புதிய பூமியில ஒரு விசுவாசியா அவங்க வந்துட்டு எடுத்துருவாங்க ஒரு உயிர் பிச்சை அவங்க என்ன இருப்பாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி உலக ஜனங்களுக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுக்கப்படுது. என்னாலும் அவங்க வந்து கண்டிஷன் அடிப்படையில் கொடுக்கப்படுது. இவங்களுக்கு இந்த பூமியில வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு தேவனுக்கு கொஞ்சம் வாழ்ந்தனால இவங்களுக்கு வந்துட்டு எடுத்தவங்க ராஜ்யத்தில் வராங்க பார்க்கும். இதுதான் 30% ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். அப்போதும் பார்ப்போம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா யோனாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தையும் பரலோகத்தில் இறங்குவரை கண்டேன். அது தனது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக இருந்தது. அதனால விஷயத்தை சொல்றான்னு பார்ப்போம். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்து மணவாட்டி குறித்து சொல்லப்படும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் மணவாட்டி தான். திரள் கூட்டங்கிறதும் மணவாட்டி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திரள் கூட்டங்கிறதான 60% சொன்னால அவங்களும் மணவாட்டி தான். 30% வாழ்ந்தாங்களோ அவங்களும் மணவாட்டி தான் பார்க்கும். இவங்க மணவாட்டி அழைப்புக்காக ஓடினவங்க தான்.
100%க்காக ஓடினவங்க. ஆனால் அவங்களோட என்ன ஓட்டம் வெளிச்சது பார்த்தீங்கன்னா, அவங்க பரீட்சை எழுதினாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திருத்தம் போச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 100%, 60, 30% இருக்குன்னு பார்க்கும். அதனால இவங்க மனவாட்டிகள் தான். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேட்டகரியில் வர்றதுனால இவங்க எப்படி இருக்கான்னு பார்க்கும். 100% பண்ணுறவங்க அவங்க வந்துட்டு 1,40,000 பேர் ஆளுகை பண்ணுறவங்களா மாறுறாங்க. 60% வந்துட்டு திரள் கூட்டமாக மாறுறாங்க. 30%ங்கிறது அவங்க வந்துட்டு ஒரு விசுவாசியாக என்ன செய்யலாம் பார்த்தா அவங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு உலக ஜனங்களோட ஒரு மாதிரியாக ஒரு வாழ்வாங்கங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் தேவன் வாசமாக இருப்பார். அவர்களும் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவங்களோடு இருந்து அவர்கள் தேவனாக இருப்பாருங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வராரு. கொண்டு வந்து அந்த என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தரத்தில் ஆசாரி கூடாரம் ஒரு ஸ்தாபிக்கிறாரு. அப்போ வந்துட்டு தேவனோட ப்ரெசன்ஸ் அவங்க கூட இருக்குன்னு பார்க்கும். அங்கே தேவன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பார்க்கும். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோசே ஆரோன் மூலமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறான்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா மோசே வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனுடைய தாசனாக இருந்து தேவனுடைய வார்த்தையை வாங்கி கொடுக்காரு. இங்கே ஆரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஆசாரி ஊழியம் மற்ற காரியங்கள்லாம் அவர் செய்கிறான்னு பார்க்கும். பலி காரியங்கள்லாம் செய்கிறான்னு பார்க்கும். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு அந்த மோசையா யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1,40,000 பேர் இருக்காங்க பார்க்கும். இங்கே ஆரோனை யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம்னு பார்க்கும். இந்த ஏன் ஆரோனை திரள் கூட்டத்துக்கு ஒப்பிட்டுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆரோன் என்ன பண்ணுறான்னா மோசை வந்துட்டு மலைக்கு தாமதம் ஆனதுனால இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட நகைகளை வாங்கி அங்கே நினச்சி பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு பொன் கன்றிக்குட்டி செஞ்சு கொடுத்து இங்கே நினச்சிதான் விற்கிற ஆரம்பிக்குள்ளே போயிடுறாங்கன்னு பார்க்கும். ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு விற்கிற ஆராதனை எதுக்கு நிலாட்டமாக இருக்குது சொல்லப்பட்டுனா உலகத்தில் மிண்டல் ஆகிற கலக்கிறதும் அதான் என்னச்சுதான் விற்கிற ஆராதனையும் பார்க்கும். அதாவது என்ன சொன்னா உலக பொருளையும் வந்துட்டு இச்சிக்கிறது பார்க்கும். உலக பொருளுக்கு வரும் உலகத்தோட இணைஞ்சு வைக்கிறது அது ஒரு விக்கிர ஆராதனைக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அதை வந்துக்கிட்டு இந்த ஆரோனை செஞ்சனால தேவன் அவங்க தண்டிக்க போகிறாரு. ஆனால் மோசை வந்துக்கிட்டு பரிந்து பேசுனால அந்த விடுவிக்க போகிறாரு. ஆனால் அவர் எடுத்துறாரு அங்கே வந்து தேவனுடைய வேலை செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா மோசையும் ஆரோனும் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அங்கே விடுதலை பண்ணுறதுக்கு அவர் நினைச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா மோசைக்கு ஒரு உறுதுணையாக வாயா யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோன் தான் பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா இவரை தண்டிக்க முடியல. ஏன்னா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால பிரதிபலன் காண்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு தேவனோட வேலையில் அங்கே செஞ்சனால இவர் வந்துட்டு தண்டிக்க முடியல. ஏன்னா அங்கே வந்துட்டு விக்கிர ஆராதனை பண்ணவங்க வேசித்தனம் பண்ணவங்கள அங்கே வந்து அங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அங்கே அழிச்சிட்டாருன்னு பார்க்கும். ஆனால் இவர் அதை தான் பண்ணார். ஏன்னா பண்ணினார். ஆனால் இவர் அழிக்க முடியல. ஏன்னா இவர் வந்து தேவனுடைய வேலை செஞ்சதுனால அபிரகாமனுடைய மோசையுடைய பரிந்துரையினால இங்கே வந்துட்டு பாதுகாக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி மோசை யாருக்கு நிலாட்டமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலாட்டமாக இருக்காரு. அப்போ வந்துட்டு தேவனுடைய பரிந்துரைத்தனால இயேசு கிறிஸ்துவ பரிந்துரைத்தனால திரள் கூட்டம் வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஸ்லேக்கு ஆயிடுறாங்க. இருந்தாலும் தேவனுடைய வேலை செஞ்சனால அந்த ராஜ்யத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு என்ன செய்றாரு ஆளுகை கொடுக்காருன்னா சபையில் வந்து அந்த 1,40,000 அவங்க வந்து மெசேஜ் கொடுப்பாங்க. அதை இவங்க பாஸ் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு குமாராராக இருக்கிறாங்கன்னு பார்க்கும். அதனால் அடுத்த வசனங்கள்லாம் படித்தா புரியுன்னு பார்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். இனி அவங்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவில் ஒளிந்து போயிட்ட என்று விளம்பினது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ ராஜ்யத்தில் வந்த அந்த ஜனங்களுக்கு யாருக்குன்னா இந்த ஜனங்களுக்கு கொடுக்க ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். யாருக்குன்னா அந்த திரள் கூட்டம் ஜனங்களுக்கும் அந்த 30% வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கும் கொண்ட ஒரு விஷயமா தான் இருக்குன்னு பார்க்கும். அந்த திரள் கூட்டம்ங்கிற விஷயத்தில் யாரெல்லாம் வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த 30% 60% பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் எண்ணிக்கை இல்லாத ஒரு ஜனங்கள் அப்படிங்கான விஷயத்தை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏதோ சொல்லப்படுது. ஆனால் இந்த வேரியேஷன் இருக்குன்னு பார்க்கும். அதனால் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஊழியத்தில் சில விஷயங்களை அவர் கொடுப்பாருன்னு பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் பார்க்கும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும். அடுத்தபடியாக என்ன செய்ய வாசிக்கலாம் பார்க்கும். அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும்
ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். போதும் பார்க்கும். அதான் அவர் சொல்றாரு, சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்பு அவர் இந்த வசனத்தையும் சத்தியத்தையும் உண்மையிலே எழுத எடுக்கிறான்னு சொல்றான்னு பார்க்கும். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவனுள்ள தண்ணீரை இலவசமா கொடுப்பேன் என்கிறாரு. தாகமா உள்ளவனுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தாகமா இருக்கிறவன் நான் ஜீவ தண்ணீரை இலவசமா கொடுப்பேன்ங்கிறாரு. இது எங்க இருக்குன்னா, ராஜ்யத்துல கொண்டு வந்த உலக ஜனங்களுக்கு அவர் கொடுக்குறான்னு பார்க்கும். இதே சம்பவம் தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போச்சுல பண்டிகை நாட்கள்ல அவர் சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க, ஜீவ தண்ணீரை நினைச்சிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படி மூன்று கொள்ளுங்கள்ங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். பெற்றுக்கொள்ளுங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அந்த ஜீவ தண்ணீருங்கிற விஷயம் என்னன்னா சத்தியன்னு பார்க்கும். அங்க சத்தியத்தை சொன்னாங்க, சிலர் கேட்டாங்க பார்க்கும். அந்த சிலர் கேட்டவங்க எங்க இருக்காங்க பார்த்தா ராஜ்யத்துல வந்துடுறாங்க பார்க்கும். கேட்காங்க நினைச்சிட்டாங்க ராஜ்யத்துக்கு ஒரு வாய்ப்புல போறாங்க, அது இலவசமா நினைச்சிட்டாங்க கொடுக்காங்கன்னு பார்க்கும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்வான் அப்படிங்கிறாரு. ஆனா ஜெயம் கொள்றவன் பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரின்னு பார்த்தோம்ல, அவங்க வந்து 60, 100, 60, 30 பார்க்கலாம், அவங்க ஜெயம் கொண்டவங்க தான் வராங்க. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஜெயம் கொள்றவன் நிச்சயம் சுதந்திரத்துக் கொள்வாருங்க. அவனுக்கு தேவனா இருப்பேன், அவனின் குமாரனா இருப்பான். அப்போ வந்து தேவனும் குமாரனும் அங்க இருப்பாங்கங்கிறான விஷயத்த அவங்க சொல்றான்னு பார்க்கும். சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துகிட்டு இங்க வரமாட்டாங்கங்கிறான விஷயத்த சொல்றாங்க. பயப்படுறவங்க அப்படிம்பாங்க. பயப்படுறவங்க அவிசுவாசிகளும் அருவருப்பார்களும் கொலைபாதர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியரும் விக்கிரகாரரும் பொய்யர் அனுப்பித்தவர் இரண்டாம் மரணத்தை கண்டடைய அவனுக்காக அக்னி கந்தகம் எரிகிற கடலை பங்கடைவார்கள் இருப்பாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு உடன்படிக்கும் துரோகிகள்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உலக ஜனங்களா, இப்போ உள்ள உலக ஜனங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா உலக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கான்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஒரு பையன் படிக்காங்க, 2 பேரும் படிக்காங்க, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் படிக்காங்க. இதில் வந்துட்டு ஒருத்தர் பாஸ் ஆகி போயிடுறாரு, ஒருத்தர் ஃபெயில் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து தண்டித்து ஸ்கூலை விட்டு அனுப்ப முடியாது. அதே ஸ்கூலில் வந்து இன்னொருத்தோட படிக்கலாம், படித்தா வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க படித்து பாஸ் ஆகலான்னு பார்க்கும். அதே ஸ்கூலில் வந்துட்டு ஒழுங்கினமாக இருந்து ஒழுக்க சீர்கேடாக இருக்கிறவங்க என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி டிசியை கிழிச்சு அனுப்பிடுவாங்க பார்க்க, ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் உடன்படிக்கை துரோகி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இவங்க வந்துட்டு ஒழுங்கினமான செயல் பண்ணுறதுனால இவங்க வந்து வரலாம் பார்க்கும். இவங்க உலக ஜனம் கிடையாது, இவங்க உடன்படிக்கை துரோகிகள்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 24, 25, 26 படிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்போதும் பார்க்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதில் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்றும் பூமியின் ராஜாக்கள் மகிமையும் கனத்தை அதுக்குள்ள கொண்டு வருவார் என்றும். அப்போ உலகத்தில் எப்படி சட்டத்திட்டங்கள் அந்த பெரிய ராஜாக்களை மதிக்கிறாங்களோ அதே மாதிரி இடப்பட்ட பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் அங்கே கொண்டு வருவாங்க. ராஜாக்களும் ஆசிரியம் வைப்பாங்க. அவங்க நினச்சிவாங்கன்னா இப்போ கொடுக்குற கன மகிமை நினச்சிடாது அவங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்கும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அது வெளிச்சத்தில் நடப்பார்கள் இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறாங்க. 30% உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுவாங்கன்னு பார்க்கும். அவங்க நினச்சிருவாங்க அங்கே வந்துடுவாங்கன்னு பார்க்கும். அது மாதிரி 60% வர்றவங்களும் எங்கே தான் வருவாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா ராஜ்யத்தில் வருவாங்கன்னு பார்க்கும். அதுக்கு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் பார்க்கும். அடுத்த ஸ்டெப்பாக சொல்லுவார் அதுக்குள்ளே கொண்டு வருவான்னு பார்க்கும். உலகத்தாருடைய மகிமையும் கணத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வருவான்னு இருக்கும். யார் வரமாட்டான்னு பார்த்தீங்கன்னா தீட்டுள்ளவர் அருவருப்பை நடப்பித்தவர்கள் பொய்யை நடப்பித்தவராகிய ஒருவனும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரம் அதுக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஜெயிச்சவங்களும் உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் என்னென்னா உயிர் பிச்சை கொடுக்க வருவாங்க. அதன்னா உலக ஜனங்களில் யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள ஒரு வாய்ப்புக்குள்ள கொண்டு வருவாங்களோ நினச்சிடுவாங்க அங்கே வருவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம் பார்க்கும்.
இதை ஒரு வந்துட்டு பேதுரு வந்துட்டு அதில் சொல்கிறான்னு பார்க்கும். அதுதான் இதே புதிய வானத்தை குறித்து புதிய பூமியை குறித்து பேதுரு நிருபக்காரங்க சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம் பார்க்கும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். 2 பேதுரு அதிகாரம் 3 வசனங்கள் 13, 14, 15. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எப்போதும் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பேதுருட்ட சொல்கிற விஷயம் பார்க்கும். பேதுரு எழுதினார் ஒரு நிருபத்தில். பேதுரு சொன்ன விஷயம் யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பவுல் தான் இருக்கான்னு பார்க்கும். பவுல் வந்துக்கிட்டு ராஜ்யத்துக்குரிய நிறைய விஷயங்கள்லாம் அனுப்பிச்சிட்டாரு, பேசிட்டு பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடியில் இருக்குது, தெசலோனிக்கே நிருபங்களில் எழுதியிருப்பார், இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த எபிரியர் நிருபங்களில் கூட அவர் வந்து சொல்லியிருப்பார் பார்க்கும். ராஜ்யத்துக்குரிய காரியங்கள்லாம் சொல்லியிருப்பார் பார்க்கும். அதை சொன்ன விஷயத்த தான் சொல்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தன்படி நீதி வாசமாக இருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாகிற காத்திருக்கும் விஷயம் சொல்கிறாரு. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானத்தோட சொல்றாரு, காத்திருங்கள் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அப்போ ராஜ்யத்துக்கு போகிற விஷயத்தை யார் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்துக்குரிய விஷயங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா 66, 22 இருக்குது. ஏசியா 65, 17 அந்த புதிய வானம் புதிய பூமி இருக்குது. எரேமியா 10, 11 அந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இப்போ குறிப்பிட்ட இதான் புதிய பூமி அதுங்கிற விஷயம் பார்க்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 30% வர்றவங்கள அங்கே வந்துடுறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இப்போ அந்த வந்து 30% பார்த்தா இது வந்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறவங்களும் எங்கே வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் சுதந்திரத்து விழா. நித்திய ஜீவன்னா ஒரு வந்துட்டு உயிர் பிச்சைக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். 60ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 30, 60 பார்க்கும். இப்போனா 30%க்கு அதிகமாக ஒரு விஷயம் ஜீவிக்கிறவங்க தான் பார்க்கும். இந்த 60ங்கிற விஷயத்தை பார்க்கும். 60 வயதுங்கிறதுன்னா ஒரு மூப்பருடைய ஒரு கேட்டகரி அதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தில் சொல்லப்படும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 60ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து எஸ்ரால 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தின் அஸ்திபாரம் போடுறாங்க. அதை வந்து அஸ்திபாரம் போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு செருபாபேல் டைமில் வந்துட்டு அந்த அஸ்திபாரம் போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உயரம் வந்துக்கிட்டு 60 முழமும் அகலம் வந்துட்டு 60 முழமுங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இது தேவாலயத்தின் ஒரு அஸ்திபாரங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். வாசிக்கலாம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்ரா அதிகாரம் 6 வசனம் 3. ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதில் அஸ்திவாரங்கள் பலமாய் இருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றப்பன்னா அந்த அஸ்திபாரம் தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 முழம் உயரம் 60 முழம் அகலமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இது என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம்னு பார்க்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு தேவனுடைய ஆலயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தான் அந்த ஆலயம் பார்க்கும். அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த உயரம் 60 அகலம் 60ன்னு பார்க்கும். அதை தான் நீங்கள் எபேசியர் 3:18 பார்த்தீங்கன்னா அன்பின் அகலம் நீளம் உயரம்ங்கிற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். அப்போ அன்பினால் வந்துட்டு இசைவாக கட்டப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் அந்த அன்பு, அதுதான் அந்த 60 அடையாளப்படுத்தும் விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமையில் சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கற்பாரம் மேலே கட்டப்பட்ட அந்த வீடு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா காற்று மழை எதுவும் வந்தாலும் தண்ணி மோதி அடித்தாலும் அது சேதப்படுத்தாது. ஏன்னா கற்பாரம் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிற மனுஷன் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பாறையில் மேலே கட்டப்பட்ட ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்தினா இந்த
இயேசு கிறிஸ்து மேலே கண்மலையான கிறிஸ்து மேலே போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. 60ங்கிறது விஷயம் என்ன எதை அடையாளப்படுத்துது பார்த்தீங்கன்னா, அது என்ன ஒரு மூப்பருடைய ஒரு ஸ்தானத்தை ஒரு அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 60ங்கிற இந்த அந்த உயரம் அகலங்கிறது எதை அடையாளப்படுத்துது, அன்பின்ங்கிறதான விஷயம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பினால ஒரு ஊழியம் செய்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த 60ங்கிறது என்ன, ஒரு ஊழியத்தின் பாதையில் ஒரு மூப்பனுடைய கேட்டகரியில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 60 வயதுக்கு குறைய உள்ள மனுஷனாகவும் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கிற காரியத்தை அவர் சொல்லுவார்னு பார்க்கும். முதல்ல வந்துட்டு இந்த எபேசியரில் உள்ளதை படிக்கலாம் பார்க்கும். எபேசியர் 3:18 வாசிக்கலாம். எபேசியர் அதிகாரம் 3 வசனம் 18. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து போதும் பார்க்கும். அப்போ வந்துட்டு கிறிஸ்துவின் ஆழமும் உயரமும் இன்னதென்று அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ற பார்த்தீங்கன்னா அன்பின் ஆழம் அகலம்ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது எதை வெளிப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா அன்பினால செய்யப்பட்ட ஒரு ஊழியத்தை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சகல பரிசுத்தவான்ல கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழம் உயரம் என்னதுன்று. அப்போ வந்து சகல பரிசுத்தவான் கிறிஸ்துவின் அன்புன்னு இருக்கு. இந்த 60ங்கிறத என்ன, இது ஒரு பரிசுத்தவானை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை வந்து அடையாளப்படுத்து, இது வந்து ஊழியர்களை இதை அடையாளப்படுத்துற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 அதுக்கப்புறம் 17 வசனங்கள் வாசிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மூப்பரனுடைய மூப்பரனுடைய இதை சொல்லப்படுது. அங்கே வந்துட்டு ஒரு 60ங்கிறதான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறது பார்க்கும். அதை கூட படிக்கலாம், வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 5 வசனங்கள் 8 முதல் 10 முடிய மற்றும் 17ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையானவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான களத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இந்த 60 வயதுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தினா 60 வயதுங்கிறத என்ன பார்த்தோம்னா ஒரு மூப்பர் ஸ்தானத்தை உள்ளவங்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ மூப்பரில் இருக்கிறவங்கலாம் பர்ஃபெக்டாக ஜீவிச்சிட்டாங்களா, 100% ஜீவிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு பார்க்கும். இதே மாதிரி மூப்பர் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க சபை வழி நடத்துறவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சொந்த குடும்பத்தை சரியாக வழி நடத்தாதவங்களும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கும். சாட்சி இல்லாத ஜீவியங்களும் ஜீவிக்கிறவங்களும் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது மூப்பனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறா 60 வயது குறைய உள்ளவனாகவும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறவனா இருக்குன்னு பார்க்கும். அது மூப்பனுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இப்போ வந்து ஒரு ஊழியம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஊழியம் செய்கிற ஊழியர்கள், அந்த ஊழியர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்துட்டு அந்த 100% ரீச் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு 60 ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்கன்னு பார்க்கும். இந்த 60 வயதில் அந்த 60ங்கிற விஷயம் கூட என்ன ஒரு கேட்டகரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60%க்குள்ளவங்க எப்படியான ஒரு கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒருவன் தன்னுடைய சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்க போனால் அவன் விசுவாசத்தையும் மறுதளிக்கிறவன் அவிசுவாசம் கெட்டவனா இருக்கான். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டையும் விசாரிக்க போனால் அது ஒருவன் சொந்த ஜனத்தையும் இருக்குன்னா அவன் சபையினுடைய விசுவாசிய ஜனத்தையும் விசுவாசிக்கணும், விசாரிக்கணும். அவங்க என்ன எல்லா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் விசாரிக்கணும். தன் வீட்டாரையும் விசாரிக்க போனால் அவன் விசுவாசத்தை மறுதளிக்கணும், அவிசுவாசியனுக்கு கெட்டவனா இருக்குன்னு. அப்போ வந்துட்டு ஒரு மூப்பனா இருக்கிற தகுதி உள்ளவன் சபையில் உள்ள அவங்களுடைய விசுவாசிகளுடைய காரியத்தில் எல்லாம் விசாரிக்கிறவனா இருக்கணும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த குடும்பத்தையும் வழிநடத்த தெரியணும், மனைவி பிள்ளையோட சமாதானமாக ஜீவனம் பண்ணணும்னு பார்க்கும். அப்படி பண்ணணும்னு பார்க்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா இதே மூப்பர் ஸ்தானத்தில் இருக்கவங்க இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க பார்க்கும். மனைவி பிள்ளையோட இசைவா இல்லை, நானும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஊழியம் செய்வாங்க. அதெல்லாம் ஊழியம் கிடையாதுன்னு பார்க்கும். அந்த மூப்பராக தகுதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்குன்னு பார்க்கும். அப்படி கேட்டகரியில் இருந்தால் தான் ஒரு 60% ஒரு ஜீவிக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பார்க்கும். ஒருவன் நிச்சயம் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரை விசாரிக்க போனால் அவன் விசுவாசத்தை மறித்தொழித்து அவிசுவாசி கெட்டவனாக இருக்கான்னு பார்க்கும். ஒரு அவிசுவாசி கூட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அவன் சொந்த குடும்பத்தை மனைவி பிள்ளையோட சந்தோஷமாக ஜீவனம் பண்ணுறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் சொந்த பந்தங்களோட கூட ஒரு ஐக்கியமாக இருக்கான்னு பார்க்கும். இந்த விஷயத்த ஒரு விசுவாசி ஒரு மூப்பன் செய்யலைன்னு வைங்களேன், இவன் அவிசுவாசியோட ஒரு கெட்டவனாக இருக்கிறான்னு பார்க்கும். ஒரு சொந்த மனைவியே தன்னுடைய கணவனை வந்து பகைக்கான்னா அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவிசுவாசியோட கெட்டவனன் இருக்கான்னு பார்க்கும். இப்போ வந்து அது 60 வயது குறையாதவனும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கணும். இப்போ மூப்பராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 மனைவி இருக்கக்கூடாது, ஒரே மனைவியாக இருக்கணும். பிள்ளைகளை வளர்த்து அப்படின்ற பிள்ளைகளை யோக்கியதமாக வளர்க்கணும். அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்கணும். பசுத்தவான்களை கால்களை கழுவி, பசுத்தவானுங்கன்னா சபையினுடைய விசுவாசிகள் பார்க்கணும். அவங்களுடைய கால்களை கழுவுன்னா அவங்களுடைய கிரியையில என்ன பண்ற நடக்கையில வந்துக்கிட்டு முன்மாதிரியான ஜீவியத்தை ஜீவிக்கிற இவன் வந்துட்டு கண்டித்து உணர்த்துறவனா இருக்கணும். கழுவி உபத்திரப்படுத்துறவர்களுக்கு உபத்திரப்படுத்துறவர்களுக்கு உதவி செய்ய சகல நற்கிரியைகளையும் சாக்கிரதையாக நடப்பித்தவனாகும். அப்போ உபத்திரப்படுறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நினைச்சது பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும். சபையிலுடைய விசுவாசிகளுக்கு கஷ்டப்படுறவங்களும் உதவி செய்யணும். சகல விதமான நற்கிரியையும் எல்லா விஷயம் நற்கிரியை செய்யணும். சகல நற்கிரியும் ஜாக்கிரதையாக நடப்பித்து விவிதமாக நற்கிரியை குறித்து நற்சாட்சி பெற்றவனாகவும் இருக்கு. அப்போ எல்லா நற்கிரியை செய்து நற்சாட்சி சபையில நற்சாட்சி உள்ளவனா இருந்தாதான் அவன் எஞ்சது ஒரு மூப்பன்கிறான ஒரு விஷயத்த இருக்குன்னு பார்க்கும். அவன் தான் நன்றாய் விசாரிக்கிறவன் மூப்பனும் விசேஷமாக திருவசனத்திலையும் உபதேசத்திலையும் பிரயாசப்படுவன் இரட்டிப்பான கணத்தை மகிமை காத்துறவனா எண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்லப்படும் பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா இதான் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ மூப்பராக இருக்கிற ஒரு தகுதி கூட என்ன இருக்கணும், ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கும். 60 வயது குறையுள்ளவனா 60 வயது குறையுள்ளவனாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மனைவியோட வாழ்றவனா இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மூப்பராக இருக்கிற தகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயதுலேருந்து மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவன் வந்துட்டு மூப்பராக இருக்கிறவன் அவன் திருமணமாகி இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தை விசாரிக்கணும். சபையில் உள்ள விசுவாசிகளை நல்லா விசாரிக்கிறார். நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக இருக்குன்னு பார்க்கும். அப்படி தான் இருக்குன்னு பார்க்கும். இது வந்துட்டு என்னதுன்னா ஒரு 60% ஒரு ஜிபிஎம் பார்க்கும். அப்போ மூப்பனாக இருக்கிறதுக்கு 60% தானா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் பார்க்கும். அப்போ 100%ங்கிறது என்னங்கிறதான விஷயத்த நம்ம வந்துட்டு அடுத்தது படித்தா தான் இதை புரியும் பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு 60 ஸ்டேஜ், அதாவது ஒரு மூப்பனாக இருந்தாலே மூப்பனாக இருக்கிற கேட்டகரிக்கு வர்றவன் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஸ்டேஜில் தான் இருக்கான்னு பார்க்கும். அவன் வந்துட்டு இன்னும் 100%க்குள்ளே இன்னும் வரலான்னு பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் பார்க்கும். இதான் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். இன்னும் ஒரு 60 குறித்து நம்ம படிக்கலாம். உன்னத பாட்டும் 6ஆம் அதிகாரம் 8-9 படிக்கலாம். உன்னத பாட்டு அதிகாரம் 6 வசனங்கள் 8-9. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம மத்திய சீசத்துலையும் நம்ம வந்து படித்தோம். ஆரம்ப வசனத்தை படித்தோம். அங்கே வந்துட்டு ஒரு 3 கேட்டகரியில் வந்துருக்கு. 100, 60, 30ன்னு பார்த்தோம் மத்திய சீசத்தில். மார்க்கில் 30, 60, 100ன்னு பார்த்தோம். லூக்கால 100ன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஆர்டர் கொஞ்சம் மாறுதுன்னு பார்க்கும். மத்திய சொல்லும் போச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவர்ஸில் இருந்து சொல்கிறான்னு பார்க்கும். மார்க்கு வந்துட்டு என்ன தொடக்கத்துலேருந்து சொல்கிறார், இப்போ கீழேருந்து மேலே சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் லூக்கா சொல்லும் போச்சில் பார்த்தீங்கன்னா 100 மட்டும் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பேரை எங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு பார்க்கும். எப்படி மத்தேயு மார்க்கு லூக்கால கொஞ்சம் ஆர்டர்கள் மாறி இருக்கோ ஆர்டர் மாறி இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் சில இது மாறி இருக்குன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 60ன்னு பார்க்கும். இங்கே அந்த 60 வச்சு அதை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே சில விஷயங்களை வந்து மேட்ச் பண்ணுறோம் பார்க்கும். 60ங்கிறதான ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா மூப்பர்களுக்கு மேட்ச் பண்ணோன்னு பார்க்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 60ங்கிற விஷயத்தை எதுக்கு மேட்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே சில கேரக்டருக்கு மேட்ச் பண்ண போகிறோம் பார்க்கும். ராஜஸ்திரீகள் வந்துட்டு 60 பேர் பார்க்கும். இங்கே ராஜஸ்திரீகள் சொல்லப்பட்டிருக்கு, மறுமனையாட்டிகள் சொல்லப்பட்டிருக்கு, அது வந்து ஒரு தொகை 80 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்னியருக்கு தொகை இல்லைங்கிறான விஷயத்தை சொல்லப்படுறதும் பார்க்கும். இந்த ராஜஸ்திரீகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாவின் மனைவிகளை தான் ராஜஸ்திரீகள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ராஜஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த ராஜஸ்திரீகள்னு சொல்லி பன்மையில் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜாவின் மனைவிமார்கள் அங்கிறான விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் மறுமனையாட்டிகள் 80 பேருங்கிறான விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய மனைவிகளை எடுத்துக்கொள்வோம். சாலமோனுடைய மனைவிகள் பார்த்தீங்கன்னா 700 பேர் இருக்கு, அதுதான் ராஜஸ்திரீகள்னு சொல்லப்பட்டிருக்கு. மறைமனையாட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 80 பேர் இருக்கு. அது மறுமனையாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே 300ன்னு போட்டிருக்கும். அப்படி மறுமனையாட்டி 300ன்னு பார்க்கும். அப்போ வந்து மனைவிக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 700 பேருக்கு கொடுத்துருப்பாங்க, மறுமனையாட்டுக்கு 300 பேருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ராஜாவின் அரண்மனையில் மனைவி ஒருத்திருப்பாங்க, ராணிங்கிறது அவங்க வலது பரத்தில் உட்காந்துருப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி இந்த ராஜாவுக்கு தான் அநேக மனைவிமார்கள் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ராஜஸ்திரியெல்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் இருப்பாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுமனையாட்டின்னு இருப்பாங்க, அவங்களும் இன்னொரு செக்ஷனுக்குள்ள வச்சுருப்பாங்க பார்க்கும். இன்னும் அரண்மனைக்கு உள்ளே ஒரு செக்ஷன் இருப்போம், அரண்மனைக்கு வெளியே ஒரு அந்த புறத்துலேயும் வச்சுருப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்படும் பார்க்கும். கன்னியருக்கு தொகை இல்லைன்னு இருக்கும். இங்கே 3 கேட்டகரி வருது பார்க்கும். இங்கே சொல்லப்பட்ட அந்த 60 ராஜஸ்திரீகள் 60ங்கிறான விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 60 யாரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரள் கூட்டம் தான், அதாவது 60% ஜீவிச்சவங்களுக்கு பார்க்கும். மறுமனையாட்டு 80ங்கிறான விஷயத்தை எதை அடையாளப்படுத்துன்னா அதை என்ன இந்த 8ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா இந்த 80 எதை அடையாளப்படுத்தினா மறுமனையாட்டின்னா அடுத்து இந்த 30% சொல்கிறோம்ல அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கன்னியருக்கு தொகை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே திரள் கூட்டத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரதார் இங்கே வந்துட்டு 80 பேர் அவங்களான விஷயம் சொல்லப்படும். இங்கே 60 பேருன்னு சொல்ல முடியல. மறுமனையாட்டு 80 பேர்னா அங்கே வந்து அதிக ஒரு பேரை கொண்ட பேரும் பார்க்கும். அப்போ இதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த ராஜஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 60 பேருங்க விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 60% ஜீவிச்சவங்க இவங்க வந்து கொஞ்சம் பேராக தான் இருக்காங்கன்னு பார்க்கும். அதுதான் இந்த திரள் கூட்டத்தில் உள்ளவங்க பார்க்கும். இந்த திரள் கூட்ட எண்ணிக்கையில் யார் வருவாங்க 30% திரள் கூட்டம் வருவாங்க. அவங்க அடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த 60%ஓட 30% உள்ளவங்க அதிகமாக இருக்க எண்ணிக்கையில் வந்து 80% வர்றாங்கன்னு பார்க்கும். 80% யார் வராங்க பார்த்தீங்கன்னா அந்த 30% யார் வர்றாங்க, 80% வராங்க, 80% வராங்க. அது ராஜஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேருங்க வந்து 60% ஜீவிக்க வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 60% தான் வராங்க. யாருன்னா அடுத்த குவாலிட்டியில் வராங்க, 60% வராங்க, 60% வராங்க. இங்கே வந்துட்டு இந்த 30% சொல்லுவாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80% 80% பேர் எங்கே வராங்க பார்த்தீங்கன்னா இந்த மறுமனையாட்டி அந்த 30%ல வராங்க பார்க்கும். எல்லாருமே எதுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்காக 1,40,000 ஓடினவங்க தான். அந்த ஓடினவங்களை வந்துட்டு தேவனுடைய பார்வையில் 100% ஜீவிச்சவங்க. அந்த கன்னியர் தொகை இல்லைன்னு பார்க்கும், ஆனால் இங்கே சொல்லப்பட்ட தொகை இல்லைன்னு பார்க்கும். ஆனால் வெளிப்படத்தில் அங்கே தொகை கொடுத்துருக்கு, அந்த 1,40,000 பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெக்கை தவற விட்டாங்க, அந்த 100 அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸை தவற விட்டவங்க, கோல்டு மெடலை தவற விட்டவங்க வெள்ளி பதக்கம் பெறுறாங்க. அந்த வெள்ளி பதக்கம் பெறுறவங்க தான் யார் பார்த்தீங்கன்னா 60% பேர் எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த வெள்ளி பதக்கம் பெறாங்க. அவங்க வந்துட்டு ராஜ்யத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்களோ அவங்க ஒரு குமாராக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுகை பண்ணுறவங்களாம் இருக்கிறான் பார்க்க. அடுத்த கேட்டகரியில் மெசஞ்சராக இருக்கான் பார்க்கணும். மறுநாட்டி 80 பேரும் பார்த்தீங்கன்னா 80% 80% என்ன பண்ணுறாங்க 30% ஜீவிச்சவங்க தான் சபையில் ஜீவிச்சவங்க தான் எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ராஜ்யத்தில் வராங்கன்னு பார்க்கும். கன்னியருக்கு தொகை இல்லைன்னா அந்த இவங்க 1,40,000 பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா என் புறாவிய உத்தமிய ஒருத்தியே. அப்போ உத்தமி வந்து யாருன்னா ஒருத்தி தான். அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பிச்சவளுக்கு அருமையானவள் என்றது. தன்னை பிச்சவள்னா இங்கே யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது அருமையானவள். குமார்த்திகள் அவர்களை கண்டு வாழ்த்தினார்கள். குமார்த்திகள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதத்தில் படிக்கும் போது அந்த குமார்த்தி யாரும் பார்க்க போகிறோம் ராஜஸ்திரிகள். அப்போ குமாரத்திகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த குமார்த்திகள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 கேட்டகரியாக இங்கே சொல்லப்படும். இங்கே 3 கேட்டகரியாக சொல்லப்படும். குமார்த்திக்கும் போது உலக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே யாரை பார்த்தீங்கன்னா சபையை வாழ்த்த போதும் பார்க்கும். குமாரத்திக்கு அவளை கண்டு வாழ்த்தினார்கள்.
ராஜஸ்திரீகள் ராஜஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா இந்த 60% வாழ்ந்தவங்க ராஜஸ்திரீகள் மரமனையாட்டியில் அவள் போச்சுவார்கள். யாரெல்லாம் போச்சுறாங்க பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களும் போச்சுறாங்க, ராஜஸ்திரீகளும் போச்சுறாங்க, மரமனையாட்டி 30% இருந்துச்சுன்னா போதிக்கிற பார்க்கும். ஏன்னா அவங்க வந்து கிளாப் பண்ணுறாங்கன்னு பார்க்கும், ஏன்னா வாழ்த்து தெரிவிக்காங்க, ஏன்னா வின் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு எல்லாரும் அந்த அழைப்பில் போகிறாங்க. 3ஆவது ப்ரைஸு, 2ஆவது ப்ரைஸு, 3ஆவது ப்ரைஸு அப்படின்னு பார்க்கும். இவங்க 3 பேரும் கௌரவிக்கப்படுறாங்க. ஆனால் நினச்சாங்க இந்த 3rd, 2nd வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பார்த்து என்கரேஜ் பண்ணுதுன்னு பார்க்கும், ஏதோ அந்த அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 9 முதல் 16 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 45 வசனங்கள் 9 முதல் 16 முடிய. முது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அலைகள் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே இங்க சொல்றாரு நாயகிகளுக்குள்ளே அப்ப பாத்தீங்கன்னா அரசின் குமாரத்திகள் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ராஜஸ்திரீகள் ஓப்பிரின் தங்கம் அணிந்தவர்களாய் வலது பாசில் நிற்கிறான்றது. நாயகிகளுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும், பெண்களுக்குள்ளே அப்படின்னு பார்க்கும். அதே மாதிரி சபை வகுப்பாருக்குள்ளே அதை மணவாட்டிங்கிறதான அந்த அந்தஸ்துக்குள்ளே என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா நாயகிகளுக்குள்ளே அதாவது பெண்கள் மத்தியில் அதாவது மணவாட்டிக்குள்ளே அரசனின் குமாரத்தில் உண்டு அப்படின்னு பார்க்கணும். அரசனின் குமாரத்தினா எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே யாரும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கும். உலக ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். இங்கே வகைப்படுது குமாரத்திகள் போட்டிருக்கும். உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா குமாரத்திகளை கண்டு வணங்கினார்கள். அங்கே குமாரத்திகள் யாரை பார்த்தோம்? உலக ஜனங்கள் பார்த்தோம். இங்கே என்ன குமாரத்திங்கிற விஷயத்தை பார்க்கும். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு பொருள் மாறுபடும் பார்க்கும். அதன்படி தான் நம்ம நினைச்சதை வருஷப்படுத்தலாம் பார்க்கும். இங்கே குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீகள் ஓப்பிரின் தங்கம் அணிந்தவரால் அவர் வலது பரசத்தில் இருக்கிறான்னு பார்க்கும். உன்னத பாடத்தில் ராஜஸ்திரீ யாரை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு திரள் கூட்டம் அதாவது 60% உள்ளவங்கள பார்த்தோம்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு பார்த்தா ராஜஸ்திரீ வந்துட்டு ராஜஸ்திரீன்னு தான் போட்டு ஸ்திரீகள்னு சொல்லி பண்மையில் போடல. ராஜஸ்திரீகள் ஓப்பிரின் தங்கம் அணிந்தவராய் உமது வலது பரத்தில் நிற்கிறாள். எந்த ராஜாவின் வலது பரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கும். இங்கே ராஜஸ்திரீங்கிறது ஒன்றுன்னு சொன்னனால இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சபையை மட்டும்தான் அடையாளப்படுத்துது பார்க்கும். ராஜஸ்திரீனா ராணியை அடையாளப்படுத்துது. வலது பரத்தில் நிற்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஓமையில் சொல்கிறாரு அது வந்து செம்பரியாடு வெள்ளாடுன்னு இருக்கு. அந்த செம்பரியாடு என்ன வலது புறத்தில் இருக்குன்னு பார்க்கும். செம்பரியாடுன்னா அதை வந்துட்டு என்னன்னா மேய்ப்பெண்ணு சத்தத்தைப்படி சீவிச்சவங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி வலது புறத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா இந்த ராஜஸ்திரீ இருக்காங்க. யாருன்னா இவங்க சபைன்னு பார்க்கும். இவங்க பரலோகத்தில் இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். குமாரத்தியை கேள், நீ செவி சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் தகப்பனது வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரிவுபடுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகியால் உன்னை அவளை பணிந்து கொள் என்றது. அப்போ பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறார். என்னதுன்னா மணவாட்டி அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடிச்சுன்னா அதுக்கு சின்ன ஒரு டெஃபினிஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அதாவது திருமணம் செய்து கொடுக்காங்க. அந்த தகப்பன் தாயை அந்த மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்காங்க. அதுக்கு 20 வயதுன்னு பார்க்கும். கணவனர் அந்த கைப்பிடிக்கிறாரு. அவளை வந்து 50 வருடம் வந்துட்டு குடும்பம் நடத்துகிறாரு. அந்த ஸ்திரீ வந்துக்கிட்ட வந்துட்டு 50 வயசுக்கு அப்புறம் இறந்துடுறான்னு பார்க்கும். அப்போ 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வயது மறைக்க முடிச்சு வயது 70. இவரோடு வாழ்ந்தது வந்துட்டு 50 வருஷம். தாய் தப்பனோட வந்தது 20 வயசு. மொத்தம் டோட்டல் 70 பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புருஷனோட அதிகமாக எங்கே வாழ்ந்திருக்கான்னு அவர்களோட வாழ்க்கையில் அதிகமாக எங்கே வாழ்ந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா புருஷன் வீட்டில்னு பார்க்கும். அப்போ வந்து தாயின்னு தாப்பனை வீட்டு மறந்து எங்கே வந்திருக்கான் புருஷன் வீட்டில் வந்து அங்கே அதிக நாள் வாழ்ந்திருக்கான்னு பார்க்கும். இதுதான் ரியல் பார்க்கும். உலகத்துல நடப்பு அதுதான். தாய் தாப்பன் வீட்டில் அந்த ஸ்திரீ வந்துட்டு 20-25 வருஷம் தான் வாழ்வாங்க. கணவர் வீட்டில் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்வாங்கன்னு பார்க்கும். அப்போ லாங் டைமே எங்கே தான் வந்துக்கிட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கணவனார் வீட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனுங்கிற விஷயம் யார் கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார்.
அவர் தான் மலவான். இந்த மலவானில் கைப்பிடிச்சா எங்கே போக பார்த்தீங்கன்னா லாங் டைமாக வாழ போகிறோன்னு பார்க்கும். அப்போ வந்து தாய் தப்பனோட வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா சொற்ப காலம்னு பார்க்கும். அது எதை அடையாளப்படுத்து? இந்த உலகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தான் வாழ முடியும். ஆனால் இங்கே கணவனான்னு சொல்லப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவ கைப்பிடிச்சாங்க வந்துட்டு வைங்களா, இங்கே ஜீவ காலம் நித்திய காலமாக வாழலாம் பார்க்கும். அப்போ இந்த உலகத்தை நினைச்சதை மறக்கணும்னு சொல்றாரு. அப்போ அப்போ நினைச்சாரு, குமாரத்தையை கேளு, உன்னுடைய செவியை சாய்த்துக்கொள்ளு, உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துரு. அப்போ உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசைப்பசலையும் மறைச்சிட்டீங்கன்னா அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரிவுப்படுவா, அவர் உன் ஆண்டவர் அவரை பணிந்து கொள்ளும். ஆண்டவருங்கிறது என்னன்னா பழைய ஏற்பாட்டில் கணவனாரே ஆண்டவருங்கிறத சொல்லி பணிந்து கொள்வான்னு பார்க்கும். அது பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஸ்டைல் பார்க்கும். அதுதான் பேதுரு நிருபத்தில் பேதுரு சொல்லுவார், அபிரகாமினுடைய மனைவி சாரால் வந்துட்டு ஆண்டவனை என்று சொல்லி பணிந்து கொண்டு அவளும் அலங்கரித்தாளே, சீவி சிங்காரத்தை அலங்கரித்தாளே என்கிறான விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அது சொல்லப்படுது. தீரு குமாரத்தை காணிக்க கொண்டு வருவாள். தீரு குமாரிக்கு தீருன்னு யார் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களை காணிக்க கொண்டு வரார்கள். ஜனங்கள் ஐஸ்வர்யம் வரவங்க ஒன்று தயவை நாடி வரங்குவார்கள். அதுக்கான விஷயம் சொல்லப்படும். இது வந்து உலக ஜனங்களே இதை ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இங்கே வந்துட்டு குமாரத்திங்கிறது என்ன பார்த்தா 30% உள்ளவங்களை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அந்த ஒரு விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். குமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். போதும் பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கொண்டு சொல்லப்பட்ட அந்த ராஜஸ்ரீ யாருன்னா 100% ஜீவித்து அந்த 144,000 பேர் பார்க்கும். இந்த குமாரத்திங்கிறது யாருன்னா அந்த 60% 30% உள்ள அந்த ஜனங்கள் பார்க்கும். இவங்க வந்துட்டு ஸ்லேக்கிங் ஆகிறாங்க. அதை தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது, உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறக்கணும்னா உலகத்தில் உள்ள ஆசைப்பசங்களை வெறுத்தாதான் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உண்மையிலே பிரியப்படுவான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி வந்துக்கிட்டு பிறந்த வீட்டையே கணவன்கிட்ட மெச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கணவனால் அந்த மனைவி வந்துக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு பார்க்கும். அப்போ முற்றிலுமாக அந்த தாய் தப்பனுடைய இதை விட்டுட்டு கணவனால் மட்டுமே பச்சு கொண்டு இருந்தால் தான் அவள் என்ன பண்ண முடியாது, அந்த ராஜா அவளுடைய அந்த கணவன் அவள் மேலே நினைச்சுதான் பிரியப்படுவான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜகுமார்த்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவளுடைய புற்சரிகையாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜகுமார்த்தி கூட சொல்கிறாரு வந்துட்டு நினைச்சிடாது, அவர் எம்ப்ராய்டிங் ட்ரெஸ் போட்டு வாரான்னு பார்க்கும். அவள் வந்து உபத்திரத்து வழியாக வாரான்னு பார்க்கும். சித்திரை ஆடை தரித்தவராய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழியில் ஆகிய கன்னிகளை முடத்து கூட்டி கொண்டு வருவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ராஜ்யத்தில் அந்த 30% 60% வர்றவங்க வருவாங்க. இவங்களும் யாருன்னா மணவாட்டி அந்தஸ்தில் உள்ளவங்க தான். அங்கே அந்த தோழிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தோழிகள்னு சொல்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே முற்பிதாக்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே கன்னிகள் உன்னை கூட்டி கொண்டு வருவான்னு பார்க்கும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் உலக ஜனங்களே அப்படிங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்க கன்னிகள்னு திரளான ஒரு விஷயங்கள் பார்க்கும். அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வேண்டும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடினால் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் வர்றாங்கன்னு பார்க்கும். அப்போ அவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்து ராஜாவின் அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இப்போ அந்த உலக ஜனங்களும் மணவாட்டியாக மாறணும், தேவனுடைய மணவாட்டியாக. அதாவது மணவாட்டிங்கிறது என்னென்னா மணவாளனோட லைஃப் டைமை என்ஜாய் பண்ணுறவங்க தான் மணவாட்டி. உலக ஜனங்களுக்கு அந்த அந்த ஒரு விஷயந்தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அந்த இது காலப்பகுதி தான் 1000 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 வருஷம் அவங்க வந்துட்டு அந்த சத்தியத்தை நிலைநிறுத்தாங்கன்னா அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்க பார்க்க. அதை தான் சொல்லப்படுது. அவர்கள் மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்து ராஜாவின் அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இங்கே அரண்மனைங்கிறது எதை அடையாளப்படுத்துனா பரலோகத்தை அடையாளப்படுத்தலை, இது பூமிக்குரியதான் அடையாளப்படுத்து. பூமிக்குரிய தேவனுடைய ராஜ்யம் பார்க்கும். பரலோக ராஜ்யம்னா மேலேன்னு அர்த்தம், அதாவது தேவனுடைய ராஜ்யம்னா பூமி கீழேன்னு பார்க்கும். இதுதான் இங்கே விஷயம் நடக்கு பார்க்கும். அது சொல்றாரு, உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர் இருப்பார்கள், அவர் பூமி எங்கும் பிரபுக்களாக இருப்பாங்க. அந்த பிதாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. அவங்க பிதாக்களுக்கு தான் அந்த அழைப்பு இருந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு அந்த அழைப்பை விட்டனால அவங்க குமாரர்கள் பிரபுக்களாக பூமியில் இருப்பாங்க. ஆளுகை செய்கிற விஷயமா யார் பண்ணால்
திரள் கூட்டம் அங்கே இருக்குன்னு பார்க்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபைக்கு வந்து கைடன்ஸாக இருப்பாங்கன்னு பார்க்கும். இங்கே வந்து 30 அங்கே 60 பார்க்கும். இவங்க எனக்கு 60% 30% கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 1,40,000 பார்க்கும். இப்படி மோசே வந்துட்டு ஆரோனை கைடன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆரோன் என்ன பண்ணுற பார்த்தா அவங்களுக்கு கீழே இருக்கிற கோகாத் வம்சங்காரன்னா எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கீழே யார் இருப்பாங்க, லேவியர் இருப்பான் பார்க்கும். இந்த லேவியர் கேட்டகரியில் தான் அந்த 30% இருக்காங்க. அந்த அந்த 60% யாருக்குன்னா அந்த ஆசாரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க. அவங்கள கைடன்ஸ் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே மோசேன்னு பார்க்கும். மோசே யாருன்னா அந்த 1,40,000 பேர் அடையாளப்படுத்தவங்க அங்கே விஷயங்கள் வராங்கன்னு பார்க்கும். இதுதான் அவர் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ அந்த 60%ங்கிறது எதை அடையாளப்படுத்தினா இவங்க எடுத்தது அவங்க ஒரு மூப்பர் கேட்டகரியில் இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்கன்னு பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதான் சொல்ற ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பிரதிபலன் காண்பாய்ங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதும் பார்க்கும். அடுத்தபடியாக அங்கே என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் வந்துக்கிட்டு படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40, 41, 42 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 41, 42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஸ்ரீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போதும் பார்க்கும் சீசன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியலும் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தவன் தன் பலனை அடைந்தான் என்று மெய்யாக சொல்கிறேன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி பலனை அடைவான். அப்போ பார்த்து தீர்க்கதரிசினா சத்திய உபதேசம் பேசுறவன் நினைச்சிருவேன் அது வந்துட்டு பலனை அடைவான் இருக்காரு. நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் அதில் பலனை அடைவான். அப்போ வந்து சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அநீதிமானாக இருப்போம். நமக்கு ஒரு பரிசுத்தவான்னு சத்தியம் சொல்லியிருப்பாங்க. அவங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம சத்திய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருப்போம் பார்க்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த பரிசுத்தவானை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சத்தியத்தை கேட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அவரும் நீதிமான் நீங்களும் நீதிமானாக்கப்படுறீங்க. அதுக்கு நினச்சிட்டாங்க நீங்கள் வந்துட்டு பலனை அடைவீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார் அப்படின்னா நீங்கள் வந்து சத்தியத்தில் வந்து சீசன் நாமம்ங்கிறான்னு நாம் தரித்து கொண்டு மற்றவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னா சத்தியத்துக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பலன் அடையாமல் போக மாட்டீங்கிறாரு. அந்த பலனுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர வேலை செய்கிறாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க அதுக்கு பிரதிபலன் தருவாங்க பார்க்கும். அதே மாதிரி தேவனுடைய வேலை செஞ்சவங்களும் கண்டிப்பாக அவர் என்ன பண்ண பார்த்தா ராஜ்யத்தில் அவங்களுக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுக்காருன்னு பார்க்கும். ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கொடுக்கான்னு பார்க்கும். துணிகரமாக பாவம் செஞ்சவங்க தான் எடுத்துட்டாங்க 2ஆம் மரணத்துக்குள்ள அங்கே அழிக்கப்படுறாங்க விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 60% பார்த்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா 100% பார்க்க போகிறோம். அது கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் அதிகாரம் 4 வசனம் 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போது பார்க்க இங்கே 100ங்கிறதான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 100ங்கிறத எதை அடையாளப்படுத்தினா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரால் கற்பம் செத்து போன எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100%ங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை வந்துட்டு பூர்ணமாய் ஏற்றுக்கொள்கிற விஷயம் பார்க்கும். இங்கே வந்துட்டு 100%ங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பிறக்கும் பட்சத்தில் ஆபிரகாமுக்கு 100 வயது விஷயம் பார்க்கும் சொல்லப்படுதும் பார்க்கும். அப்போ அந்த 100 வயதில் அவர் வந்துட்டு ஈசாக்கை பெறான்னு பார்க்கும். இங்கே வந்து 100 வயதில் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பலவீனமான ஒரு இதாக இருக்கார். பலவீனத்தை என்னலான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்துட்டு விசுவாசத்தை வல்லவன் என்கிறான விஷயம் சொல்கிறோம். விசுவாசத்தை தந்தை என்று அழைக்கப்படுறோன்னு பார்க்கும். ஏன்னா
அவர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போன பாடத்தில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ள சீஷன்ங்கிறான விஷயத்த நம்ம பாடம் எடுத்திருப்போம். அதில் ஆபிரகாமை தான் ஹைலைட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம்னு பார்ப்போம். அவன் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அங்கே என்ன பண்ணுறான்னா, அவர் தகப்பனு, தாய், அதுக்கப்புறம் அவர் மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் நினைச்சிடாரு, இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால இழந்தாரு. தேவனிடம் முறுமுறுக்கலாம் பார்க்கும், தேசத்தை இனத்தையெல்லாம் இழந்தார் பார்க்கும். அப்படி இலக்கா விட்டால் நீ சீசனாக இருக்க முடியாதுன்னாரு. அதையெல்லாம் நினைச்சிடாது, ஒரு இழந்த ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார்னு பார்க்கும். அதை தான் அந்த விஷயம் 100% நினைச்சிடாரு அவர் இது பண்ணார் பார்க்கும். தன்னோட குமாரனே நினைச்சிடாது பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குற விஷயமா பண்ணார் பார்க்கும். அதுதான் விசுவாசத்தின் உச்சக்கட்டம் பார்க்கும். ஏன்னா தேவன் சொன்னது அப்படியே நினைச்சிடாது செயல்பட்டார் பார்க்கும். அதுதான் 100% பார்க்கும். அது விசுவாசத்தின் ஒரு வந்துட்டு ஒரு பூரண ஒரு அளவுகோல் பார்க்கும். அப்போ வந்து 100 யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அபிரகாமை அடையாளப்படுத்த, அபிரகாமில் விசுவாசத்தின் கிரியையை அடையாளப்படுத்துகிற விஷயமா பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை ஈசாக்கை குறித்து பார்க்கும். ஈசாக்கும் அதே மாதிரி தான் பார்க்கும். ஈசாக்கு விதை விதைத்தான், அவர் வந்து 100 மடங்கு பலன் தந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்த, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஈசாக்கு போல் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 100% நினைச்சது வாழணுங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர் நன்மை செய்தராய் சுற்றி திரிந்தாருங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் தந்தது. அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்தால் பிரியவனானான் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 100 யாரை அடையாளப்படுத்துன்னா அபிரகாமை அடையாளப்படுத்துது. ஏன்னா அவர் 100% விசுவாசத்தில் இருந்தார் பார்க்கும். ஈசாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அபிரகாமனோட தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஜீவனை நினைச்சதை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். பலிபீடத்தில் தன்னையே ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அவர் எதிர்க்க மேலே பின்வாங்க இல்லைன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஈசாக்கு நிலட்டமாக இருக்கிறார், அவர் வந்து எதிர்க்க மேலே பின்வாங்க இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கும். அது மாதிரி பார்க்கும். அது மாதிரி ஈசாக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்றார், நன்மை செய்தால் சுற்றி திரிந்தான் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதான் ஏதோ ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கேட்டகரியாக வாழணுங்கிறான விஷயம் பார்க்கும். ஈசாக்கு போல் என்ன செய்யறானோ வாழணும், அது மாதிரி தகப்பன சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழணுங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 11 வசனங்கள் 17-18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலும் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி அப்போதும் பார்க்கும். மேலும் விசுவாசத்தினாலே அபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்த போட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா இவர் வந்துக்கிட்டு அவருக்கு சோதனை வருது, அந்த சோதனையிலேருந்து ஜெயிக்கிறான்னு பார்க்கும். தன்னோட பிள்ளையே பார்க்காம கத்தி எடுத்து ஓங்கி குத்தம் போச்சு, தேவதூதனை இவனை தடுத்துறான்னு பார்க்கும். நினைச்சிட்டாரு, இப்பொழுது நீ வந்து தேவனுக்கு பயப்படுற என்று அறிந்து கொள்கிறேன், அவருக்கு சொல்லுக்கு நீ கீழ்ப்படுத்தப்படினாலும் சொல்லி அவருக்கு தான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு பார்க்கும். வானத்தின் நட்சத்திரம் கடற்கரை மனைங்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு பார்க்கும். அந்த வாக்குத்தத்தத்தை தான் நம்ம நினைச்சிடும் சுதந்திரத்தை கொள்கிறோம் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்கிறதான மரணம் பார்த்தீங்கன்னா அபிரகாமனுடைய லைஃப் ஸ்டைலை அதை நம்ம பின்பற்றினா மாத்திரம்தான் வானத்தின் நட்சத்திரம் கடற்கரை மணல் பார்க்கும். இந்த வானத்தின் நட்சத்திரம் யாரை அடையாளப்படுத்தினா 1,44,000 அடையாளப்படுது. கடற்கரை மணலுங்கிறது என்னென்னா அதை 30-60% உள்ள அந்த ஜீவன் ஜீவிக்கிறவங்களே நினைச்சிட்டாங்க அங்கே போகிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம். யாக்கோபு அதிகாரம் 2 வசனங்கள் 21, 22, 23. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்போதுன்னு பார்க்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதான் அங்க சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறாரு, அதை கிரியையில நடப்பிக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா அவர் வந்துகிட்டு அதான் நீதியா எண்ணப்படுதுன்னு பார்க்கும். அப்போ விசுவாசத்தை மாத்திரம் அல்ல, கிரியைன்னு பார்க்கும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி கிரியை செய்யணும்னு பார்க்கும். கிரியை செய்யறதான் இது பண்ணு பார்க்கும். அதை ஆபிரகாம் விசுவாசிக்கார். அவர் சொன்னது எல்லாத்தையும் அவர் கிரியையில செய்து முடிக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஆபிரகாம் போல என்ன பண்ற பாத்தீங்கன்னா ஒரு 100% ஒரு வாழ்க்கையை வாழணும்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 100க்கு 100 யாரை அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேரை அதை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அதான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் பின்பற்ற இவர்களே. அப்போ ஈசாக்கு என்ன பண்றா பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லேண்டாமா இருக்கு பார்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நன்மை செய்தால் சுற்றி திரிந்தார் பார்க்கும். அதே மாதிரி இருந்தால் தான் நம்மளும் என்ன பண்ண முடியும், அவரை போல என்ன செய்வது மாற முடியுங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1, 4, 5, 6 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14 வசனம் 1 மற்றும் 4, 5, 6. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிற 144,000 பேரையும் நிற்க கண்டேன். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்துருக்கும் போது இதோ சீயோன் மலை மேலையும் ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை கண்டேன். அப்போ பிதாவின் நாமம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு. யாருன்னு நெச்சில இருக்காதான் யெகோவா நாமன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரியர்ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பரிசுத்தங்கிறதான பொற்பீடம் இருக்கும், அதில் நெத்தியில வச்சிருப்பான் பார்க்கும். அப்போ சிந்தையில பரிசுத்தங்கிறதான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தான் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த 144,000 ரூபாய் அவங்க தான் 100% சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து போதும் பார்க்கும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாத இவர்களே. ஸ்திரீகள்ங்கிறது என்னன்னா உலகத்தால் கரைப்படுத்தாத இவர்களே இருக்கு. இந்த வெளிப்படுத்த சுவிசேஷத்துல ஒரு ஸ்திரீ என்ன பண்றா பாத்தீங்கன்னா அந்த பொற்பாதத்தை கொண்டு வச்சிருக்கான்னு பார்க்கும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல சொல்ல போச்சு பாத்தீங்கன்னா சொல்ற பார்க்கும். அந்த 17:4 அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடை தரித்து பொன்னினாலும் இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாய் அருவருப்பினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். மேலே ஒரு ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுக்கு அருவருப்புக்கும் தாய் என்ன நாமம் அவன் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவானுடைய இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறித்திருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீரை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதியும் பாஷைக்காரராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ கண்ட ஸ்திரீயானவர் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜா பண்ணுகிற மகா நகரம் என்றார் இருக்கு. அப்போ ஸ்திரீகளால் கரைப்படுத்தாத இவர்கள்னா அந்த ஸ்திரீன்னு சொன்னீங்களா, அதுதான் அந்த உலகம் பார்க்கும். இந்த உலகத்தினால் தன்னை கரைப்படுத்தாதவர்கள் தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த 144,000 பேரை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சொல்றாருன்னா கற்புள்ளவர் இவர்களே. அப்படின்னா கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அப்படின்னா, கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட அப்படின்னா அப்படின்னா மனவாட்டிங்கிறதான விஷயத்த மனதளவுல என்ன பண்றா பார்த்தீங்கன்னா அவங்க கெடலான்னு பார்க்கும். ஆட்டுக்குட்டியான எங்கு போனாலும் அவரை பின்பற்றி இருவர்களே. இயேசு கிறிஸ்து நன்மை செய்தால் சுற்றி தெரிந்தார், அதே மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கும். இவர்கள் மனுஷனிடம் இருந்து தேவனுக்கு என்றும் முதற்பெறாம் மீட்க கொள்ளப்பட்டவர்கள்.
இவங்க தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து 100% இருக்கும். அவங்க தான் இது பண்ணுறது பார்க்கும். முதல் பேரானவர்னா அப்போ அடுத்தடுத்து இருக்குல்ல அப்படின்னு பார்த்து இருக்குது பார்க்கும். அதுதான் அவங்க இதில் அந்த 60-30% பார்க்கும். இவர்கள் வாயிலே கபடு காணப்படலை, இவர்கள் தேவனுக்கும் சிங்காசனத்துக்கும்னா மாசு இல்லாதவர்கள் இருக்கும். இவங்க வந்துட்டு கபடு இல்லைன்னு பார்க்கும். கபடு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த புறாவோ உத்தமின்னு சொல்கிறாங்களே, புறாக்கு என்ன கிடையாது, நீங்கள் புறாக்களை போல கபடு இல்லாதவர்களான் இருக்கு. அதுதான் நீங்கள் 1வது பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புறாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன். அவன் பூமியின் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கு அறிவிக்கிற நித்திய சுவிசேஷ உடையவடாக இருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1,40,000 பேர் என்னவா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பூமியில் வாசம் பண்ணுகிற அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷ உடையவராக இருந்து. இந்த 1,40,000 பேர் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற விஷயமா இருக்கான்னு பார்க்கும். இதான் பின்னாடி நாட்களில் நம்ம வந்து படிக்கலாம் பார்க்கும். ஏன்னா சிலவங்க என்ன பண்ண தெருள் கூட்டம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க பார்க்கும். ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். அதுக்கு வசன சப்போர்ட்டாக இல்லைன்னு பார்க்கும். தெருள் கூட்டங்களை யார், அவங்க என்ன கேட்டகரியில் வராங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உலக ஜனங்கள் வந்துக்கிட்டு எங்கே வருவாங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,40,000 டியூட்டி என்னங்கிறான விஷயத்த தனித்தனியாக இந்த பாடங்களை நம்ம பார்த்தா தான் புரியுன்னு பார்க்கும். இப்போ இந்த பாடம் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்காது. இனி வந்துட்டு அடுத்தடுத்த பாடங்கள் பார்த்தா தான் புரியும் பார்க்கும். இதுதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ வந்து இந்த 100ங்கிற விஷயம் என்னன்னா ஒரு பூரணத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து உண்மையில சொல்ல முடியல, ஒருவனுக்கு 100 ஆடு உடையவனா இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவார். 100 வெள்ளி காசுங்கிற ஒரு உண்மையை சொல்லுவார். 100 குடம் எண்ணெய்ங்கிற விஷயம் சொல்லுவார். 100 களம் கோதுமைங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இந்த 100ங்கிறது ஒரு பூரணத்தை இதை அடையாளப்படுத்துகிற விஷயமா இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு கடைசியாக நம்ம பாடத்தை முடிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த பாடம் எடுக்கும்போது என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா போர்ஷன் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்திட்டம்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாடம் பார்த்தீங்கன்னா இன்னும் அன்புங்கிறதான ஒரு பாடம் இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதில் வந்துக்கிட்டு நீங்கள் அன்புல 30 மார்க்கு, சந்தோஷத்தில் 30 மார்க்கு, சமாதானத்தில் 30 மார்க்கு, நீடிய பொறுமையில் 30, தயவில் 30, நற்குணத்தில் 30, விசுவாசத்தில் 30, சாந்தத்தில் 30, இச்சையடக்கத்தில் 30. இந்த 30% நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் 270 மார்க் எடுப்பீங்க. நீங்கள் எங்கே போக மாட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு இழந்துடுறீங்கன்னு பார்க்கும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துக்கிட்டு புதிய பூமியில் அது ஒரு கேட்டகரியில் நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பீங்கன்னு பார்க்கும். அடுத்தபடியாக வந்து 60% வாழ்ந்தவங்க என்ன பார்த்தீங்கன்னா அன்பில் 60, சந்தோஷத்தில் 60, சமாதானத்தில் 60, நீடிய பொறுமை 60, தயவில் 60, நற்குணத்தில் 60, விசுவாசத்தில் 60, சாந்தத்தில் 60, இச்சையடக்கத்தில் 60 பார்க்கும். இவங்க வந்துட்டு 540 டோட்டல் மார்க்கும் பார்க்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த 30 மார்க்கரோட அவங்க அடுத்த 2 அவங்களோட டபுளாக அவங்க வந்திருக்காங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% பார்க்கும். இந்த 9 பாடத்தில் 100 மார்க் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா 900 மார்க்கும் பார்க்கும். ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு 500க்கு 500 எடுத்தால் என்ன மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 11th நல்ல ஒரு சீட்டு கிடைக்கும் பார்க்கும். அவங்க எடுத்த குரூப்பை நாங்கள் ஹை குரூப்பாக எடுத்துக்கலாம் பார்க்கும். அதேமாதிரி 600 மார்க்குன்னா 600 மார்க் ஃபுல் மார்க் எடுத்தானா எடுத்துக்கலாம் பார்க்கும். அதே மாதிரி 12th 1200 மார்க்கு ஃபுல்லாக எடுத்தானா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மார்க்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி இவங்க வந்து 900 மார்க் எடுத்துட்டாங்க வைங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து பரலோக ராஜ்யத்தில் வந்துட்டு அவங்க எங்கன்னா நம்ம ராஜஸ்ரீ அந்த ராஜஸ்ரீ என்ன செய்கிறாரு பிதா அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சங்கீதம் 45 படித்தோம்ல அவங்க என்ன செய்கிறாங்க ராஜஸ்ரீ வலதுபுறத்தில் நிற்காங்க. அப்படின்னா பிதாவின் வலதுபுறத்தில் யார் இருக்கா, இயேசு கிறிஸ்து இருக்கார். இயேசு கிறிஸ்து வலதுபுறத்தில் யார் இருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருப்போம்னு பார்க்கும். நம்ம தானே 100% ஜீவித்தவங்க தான் அங்கே இருப்பாங்கன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்கள் இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய 3 வளர்ச்சிகள் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஓமையின் அடிப்படையாக நம்ம பார்த்தோன்னு பார்க்கும். இது ஒரு ஓமையில் உள்ளதான் விஷயம் பார்க்கும். ஆவிக்குரிய வளர்ச்சிகள் 3 விதமான வளர்ச்சின்னு பார்க்கும். இந்த 30, 60, 100ன்னு பார்க்கும். இவங்க எல்லாமே 1,40,000 தான் ஓடினாங்க, 100% தான் ஓடினாங்க. அங்கே வந்து 30, 60 போனாங்க பார்க்கும். இந்த 30, 60 பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்க்கும். அதாவது மண்ணானம் விட்டுப்பட்டவனா மண்ணானம் அப்படிப்பட்டவங்கள் இருக்கும்.
வானலர் எப்படிப்பட்டவங்களும் வானலர் சாலையில் அழிந்து கொள்வாருன்னு இருக்கும். அவங்க வானத்து நட்சத்திரம் எங்கே இருப்பாங்கன்னா வானத்தில் இருக்குது. ஒரு என்ன ஒரு ஸ்டார் பார்க்கும். இவங்க வந்துட்டு 100% ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஸ்டார்ஸ் இழப்பாங்க. இவங்க 30-60 இந்த பூமியில் திரள் கூட்டம் என்னென்ன எண்ணிக்கை அடங்காத ஜனங்கள் பார்க்கும். இவங்க தான் எங்கே வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வந்துடுவாங்கன்னு பார்க்கும். பூமியில் இருப்பாங்க பார்க்கும். இவங்க வந்துட்டு என்னவாங்கன்னா அங்கே வந்துட்டு பிதாக்களாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஆளுகை செய்கிறவங்களா இருப்பாங்க பார்க்க. சபைக்கு உறுதுணையாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லப்படுறது பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இவங்களோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.